ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கைக் கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திரு அவதார படலத்துல 60வது பாட்டு பார்க்க போறோம். யான் செய்த மா தவமோ இவ்வுலகம் செய்தவமோ யாதோ இங்கன் வான் செய்த சுடர்வேலோய் அடைந்தது என மனம் மகிழா மணித்தேர் ஏற்றி தேன் செய்த தார்மௌலி தேர்வேந்தை செழுநகரில் கொணர்ந்தான் தெவ்வர் ஊன் செய்த சுடர்வடி வேல் ரோமபதன் என உரைக்கும் உறவு தோழான். இதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். வான் செய்த சுடர்வேலோய், வானுலகத்தை நிலைபெறச் செய்த ஒளிமிகுந்த வேலை உடைய அரசே, இங்கன் அடைந்தது இங்கு தாங்கள் எழுந்தருள காரணம் யான் செய்த மாதவமோ நான் செய்த பெருந்தவமோ இவ்வுலகம் செய்தவமோ இந்த நாடு செய்த நல்ல தவமோ யாதோ மற்றும் வேறு ஏதேனும் நற்செயல்களாலோ என்று கூறி மனம் மகிழா மணித்தேர் ஏற்றி மனம் மகிழ்ந்து தசரதனை தேரில் ஏற்றி தெவ்வர் ஊன் செய்த சுடர்வடிவேல் பகைவர் உடலை உயிரற்ற உடலாக்கிய ஒளிமிகுந்த கூறிய வேலை உடைய ரோமபதன் என உரைக்கும் உறவு தோழான். ரோமபதன் என கூறப்படும் வலிய தோள்களை உடைய அவ்வரசன் தேன் செய்த தார்மௌலி தேன் பிளிற்றும் பூமாலை அணிந்த மணிமுடி சூடியிருப்பவனாகிய தேர்வேந்தை தேர்ப்படையை உடைய தசரத வேந்தனை செழுநகரில் கொணர்ந்தான். செழிப்புடைய தனது நகருக்குள் அழைத்து வந்தான். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இதுல வான் செய்த சுடர்வேலோய் அப்படின்னு வருது இல்ல, தசரதனை சொல்றதுக்கு இப்படிப்பட்ட அடை பயன்படுத்துறாரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது சம்பகாசுரனை இது இந்திரலோகத்தை பிடிச்ச போது இந்திரனுக்கு துணையாக தசரதன் தான் சண்டை போட்டு மீட்டு கொடுப்பான். அதனால வான் செய்த வானுலகத்தை நிலை பெறச் செய்த அப்படிங்கிற பொருள். அப்பேற்பட்ட சுடர் பொருந்திய வேல். இந்த இடத்துல இந்திரனுக்கு உதவி செஞ்ச தசரதன் அப்படின்னு சொல்ல வராரு. அதான் அந்த வான் செய்த அப்படிங்கிறதுக்கான பொருள். அதே மாதிரி அவர் இது தசரதன் வந்தது யார் செஞ்ச புண்ணியமோ என்ன தவமோ அப்படின்னு சொல்ற இடத்துல யான் செய்த தனக்கு சொன்ன போது செய்த மாதவமோன்னு சொல்றாரு. ஆனா அந்த நாட்டு மக்கள் செய்த தவம்ங்கிறதுக்கு இவ்வுலகம் செய் தவமோ அப்படிங்கிறாரு. அந்த இடத்துல செய்தவம் அப்படின்னா வினைத்தொகை வருது இல்ல, முன்னாடி செஞ்ச தவமா இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிற தவமா இல்லாட்டி இனிமே செய்ய போகும் தவத்துக்கு பயனாக நீங்கள் இருக்கிறீர்களா அப்படின்னு நாட்டு மக்களுக்கு சொல்லும் போது செய்தவம்னு சொல்றாரு. ஆனா தனக்கு சொல்லும் போது யான் செய்த தவமோ நான் முன்னாடி செஞ்ச தவமா அப்படின்னு சொல்றாரு. இதுல இங்க அவர் சொல்றது என்ன, இவ்வுலகம் செய்தவமோ அப்படின்னு. ஆனா நம்ம பொருள் புரிஞ்சுக்கிட்டது என்ன, உலகம்ங்கிறதுக்கு பதிலாக அந்த நாட்டு மக்கள், இது வங்க நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் செய்யக்கூடிய தவம் அப்படின்னு நாடுன்னு தானே வருது. அது நம்ம ஏற்கனவே 214வது பாட்டுல இதே மாதிரியான ஒரு அர்த்தம் நம்ம பண்ணிருக்கோம். நான் அந்த பாட்டை படிக்கிறேன் கேளுங்க. புத்தான கொடுவினையோடு அருந்துயரம் போய் ஒழிப்ப புவனம் தாங்கும் சத்தான குணமுடையோன் தயையினோடும் தன்னழியின் சாலை போல்வான் எத்தானும் வெலற்கரியான் மனுகுலத்தே வந்துதித்தோன் இலங்கும் மோலி உத்தானபாதன் அருள் ரோமபதன் என்று உள்ளன் இவ்வுலகை ஆழ்வோன் அப்படின்னு வர்ற பாட்டுல ரோமபத மன்னனுடைய பெருமை சொல்றதுக்கு அவங்க அப்பாவான உத்தானபாதன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு வர்ணிக்கிற பாட்டுல போய் ஒழிப்ப புவனம் தாங்கும் சத்தான குணம் உடையோன். அப்படி அந்த இடத்துல புவனம்னா இந்த உலகத்தையே தாங்கும்னு நம்ம அர்த்தம் பண்ணல. அவனுடைய நாட்டு மக்களே அவன் தாங்கும். அந்த இடத்துல புவனம்ங்கிறது அவனுடைய நாடு, உத்தானபாதனுடைய நாடாக நம்ம ஆகி வருது இல்ல. அந்த மாதிரி இந்த பாட்டுல இவ்வுலகம் செய்தவமோ அப்படின்னா இந்த இடத்துல அவன் ஆளக்கூடிய வங்க நாட்டை தான் சொல்றான் ரோமபத மன்னன். அத அவர் சொல்லும் போது எப்படி சொல்றாரு, யான் செய்த மா தவமோ இவ்வுலகம் செய்தவமோ யாதோ, அதுல வர்ற எல்லா ஓகார அசையும் அது வினா பொருள் எழுப்பி அதை குறிச்சு வருது. இப்ப நம்ம இதுவோ அதுவோ அந்த இடத்துல ஓன்னு சொன்னா நம்ம அங்க கேள்வி நமக்கு பதில் தெரியல, இதுவாகவும் இருக்கலாம் அதுவாகவும் இருக்கலாம் எதுவாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வினா பொருள் வருது இல்ல. அந்த மாதிரிதான் இந்த இடத்துலயும் ஓகாரம் வருது. இதுல மனம் மகிழா மணித்தேர் ஏற்றி
அப்படின்ற இடத்துல மனம் மகிழ்ந்து அவரை மணித்தேரில் ஏற்றி கொண்டு அவன் ஊருக்கு சென்றான் அப்படின்னு வருது இல்ல. இதுல மகிழா அப்படிங்கிறதுக்கு மகிழ்ந்து அப்படின்னு அர்த்தம் பண்றோம்ல. நான் எப்பவும் சொல்றேன், நன்னூல் நூற்பதாம் வினையச்ச வாய்ப்பாட்டுக்கு செய்து செய்பு செய்யா செய்யு செய்தன செய்யின் செய்ய செய்யர் வான் பான் பாக்கு இன வினையச்சம் பிற 5 1 6 முக்காலமும் உரை தரும் அப்படின்னு. இது நம்ம உதாரணம் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிட்டோம்னா நமக்கு புரியறது ரொம்ப சுலபம். கிருபானந்த வாரியாருடைய ஒரு ஒரு சொற்பொழிவுல அவர் சொல்லியிருப்பாரு, இந்த செய்யா அப்படின்னு வர்ற வாய்ப்பாட்டு வினையச்சத்துக்கு அவர் உதாரணம் சொல்லுவாரு. அதாவது நம்ம பெண்கள் அணியக்கூடிய நெத்தி சுட்டிய, அதுல இருக்கக்கூடிய சூடாமணி, அது எல்லாரும் அணியக்கூடிய சூடும் மணியத்தான் ஆனா நம்ம சூடாமணின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி அது சூடும் மணி ஆனா சூடாமணின்னு சொல்றோம். அது செய்யா வாய்ப்பாட்டு வினையச்சம் தான். அந்த மாதிரி இந்த இடத்துல மனம் மகிழா மணித்தேர் ஏற்றினா மனம் மகிழ்ந்துன்னு. அது ஏன் இந்த வித்தியாசம் தெரியணும்னா, ஆங்கிறது எதிர்மறையிலயும் வரும். இப்ப செய்யாமை, பொறாமை அப்படின்னு எதிர்மறையிலயும் வரும். அதனால இது அப்படி நம்ம எதிர்மறை அர்த்தம், மகிழல அப்படின்னு அர்த்தம் ஆயிடும் அப்புறம். அதனால மனம் மகிழா அப்படின்னா அந்த இடத்துல மனம் மகிழ்ந்து அப்படின்னு அர்த்தம். தேன் செய்த தார் மௌலி, தார்னா மாலைன்னு அர்த்தம், மௌலி அப்படின்னா மகுடம்னு அர்த்தம். அதுவும் நம்ம ஏற்கனவே 118வது பாட்டுன்னு நினைக்கிறேன். ஆமா, 118வது பாட்டுல நம்ம பார்த்திருக்கோம். அதையும் படிக்கிறேன் கேளுங்க. ஏழ்பொழிற்கும் ஏழ்நிலத்தலம் சமைத்தென்ன நூல் ஊழ் உறக்குவித்து அமைத்த உம்பர் செம்பொன் வேய்ந்து நீச்சூழ் சுடர் சிரத்து நல்மணி தசும்பு தோன்றலால் வாழ்நில குலக்கொழுந்தை மௌலி சூட்டி என்னவே. அதாவது அந்த இடத்துல மௌலினா மகுடம் வச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம ஏற்கனவே அர்த்தம் பார்த்தோம்ல. அந்த மாதிரி நான் கூட சந்திர மௌலி அப்படின்னு சிவனுக்கு அதனாலதான் பேர், சந்திரனை மகுடத்தில் சூட்டியவன் அப்படின்னு, மகுடமாக சூட்டியவன் அப்படின்னு. அதனால மௌலின்னா மகுடம். அடுத்தது இங்க தேர்வேந்தை செழுநகரில் கொணர்ந்தான், செழுமை மிக்க நகர். இந்த இடத்துல மை விகுதி தொக்கி வர்றதுனால இது பண்பு தொகை. தெவ்வர் ஊன் செய்த சுடர்வடிவேல் ரோமபதன் அப்படின்னா எப்பேற்பட்ட அதாவது தெவ்வர்னா பகைவர்கள்னு அர்த்தம். தெவ்வுதல் அப்படின்னா களவாடுதல் அப்படின்னு அர்த்தம். அதாவது பறித்து கொண்டு செல்லுதல் அப்படின்னு. இப்போ பொதுவாவே நான் சொல்லியிருக்கேன்ல, அந்த காலத்துல ஆடு மாடுகள் முதல்ல போர், ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு போர் அறிவிக்கிறதுங்கிறது அந்த இன்னொரு நாட்டுல இருக்கக்கூடிய ஆடு மாடுகள் எல்லாம் கவர்ந்து கொண்டு செல்லுதல். அதனாலதான் தெவ்வுதல் அப்படின்னா, அப்படின்னாலே போர்னு ஒரு அர்த்தம் இருக்கு. எப்படி நம்ம இங்கிலீஷ்ல ராப் அப்படின்னா நம்ம திருடுறது அல்லது ராபர், அந்த தொழிலை செய்வதனால் ராபர் அப்படின்னா ராபரி, அது எல்லாமே திருட்டு தொழிலை குறிக்குதோ, அந்த மாதிரி தெவ்வு அப்படின்னா பகைமையை குறிக்குது. அதனால தெவ்வர் அப்படின்னா பகைவர்கள், தெவ்வுதல் அப்படின்னா பறித்து கொண்டு செல்லுதல், இது எல்லாமே தொடர்புடைய சொற்கள். இங்க ரோமபத மன்னன் எப்பேற்பட்டவன் அப்படின்னா அவனுக்கு கொடுக்கிற அடையில என்ன சொல்றாரு, தெவ்வர் ஊன் செய்த சுடர் வடிவேல் அப்படின்னு. இந்த இடத்துல பகைவர் உடலை, இந்த ஊன் அப்படிங்கிற சொல்லுக்கு உயிரற்ற உடல்னு ஒரு பொருள் இருக்கு. அதனால பகைவர் உடலை உயிரற்ற உடலாக்கக்கூடிய வல்லமை பொருந்திய சுடர்வேலை உடைய ரோமபதன் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் ஊன்னா புண்ணுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதனால தெவ்வர் பகைவர்களின் உடம்பை புண்ணாக ரணமாக்கக்கூடிய வடிவேலை உடைய ரோமபதன் அப்படின்னு 2 விதமா அர்த்தம் பண்ணலாம். அதே மாதிரி என உரைக்கும் ரோமபதன் என உரைக்கும் உறவு தோளான் அப்படிங்கிறதுக்கும் 2 அர்த்தம் பண்ணலாம். ஒண்ணு, இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ரோமபதன் என்று கூறப்படும் வலிமை மிக்க தோள்களை உடைய அரசன் அப்படின்னு. அந்த இடத்துல உறவு தோளான் அப்படின்றது நம்ம நெஞ்சில் உரம் இருக்கா அப்படின்னு கூட நான் உதாரணம் சொல்லியிருக்கேன்ல. நம்ம இதுக்கு விவசாயத்துல செடிகளுக்கு உரம் போடுறது, அதுக்கு வலிமை சேர்க்கிறோம். அதனாலதான் அந்த ஃபெர்டிலைசருக்கும் உரம்னு பேரு. 141வது பாட்டுல குதைவரி சிலை நுதல் கொவ்வை வாய்ச்சியர் பதையுத தொழில் கொடு பழிப்பு இல்லாதன ததைமலர் தாமரை என்ன தாளினால் உதைபடச் சிவப்பன உறவு தோள்களே அப்படின்ற பாட்டுல ஆண்கள், அந்த பெண்களின் பாதம் பஞ்சு மாதிரி இருக்கும். அப்பேற்பட்ட இது ஆண்களின் மார்புல உதைக்கப்படும் போது அவர்களுடைய தோள்கள் வர்ணிக்கும் போது ரொம்ப வலிமை மிகுந்த தோள்கள் அப்படின்னு பார்த்தோம்ல. அந்த மாதிரி இந்த இடத்துல உறவு தோளான் அப்படின்றது அவ்வளவு வலிமை பொருந்திய ரோமபத மன்னன் அப்படின்னு சொல்ல வர்றாரு. இதுல என உரைக்கும் உறவு தோளான்றதுக்கு 2 அர்த்தம் இருக்குன்னு சொன்னேன். ஒண்ணு இந்த மாதிரியான வலிமை பொருந்திய தோள்கள் உடைய ரோமபதன் என்று சொல்லப்படுகின்றவன் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு, உலகத்தோர்
அவனை சொல்லிக்கிறது இல்ல, உலகத்தவர்கள் அந்த மாதிரி அவனை சொல்லுவாங்க அப்படின்னு இன்னொரு அர்த்தம் பண்ணிக்கலாம். இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்து என்னன்னா, அவர் தசரதனை பார்த்து மனம் மகிழ்ந்து அவர் ரோமபதன் அவர் தேர்ல ஏற்றிக்கொண்டு அவனுடைய தலைநகரத்திற்கு அழைத்து சென்றான் அப்படிங்கறதுதான் கருத்து. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. யான் செய்த மாதவமோ இவ்வுலகம் செய்தவமோ யாதோ இங்கன் வான் செய்த சுடர்வேலோய் அடைந்தது என மனம் மகிழா மணித்தேர் ஏற்றி தேன் செய்த தார்மௌலி தேர்வேந்தை செழுநகரில் கொணர்ந்தான் தெவ்வர் ஊன் செய்த சுடர்வடி வேல் ரோமபதன் என உரைக்கும் உறவு தோழான். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम्. உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. ओम शांति शांति शांति.